வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு நிறுவனத்தோட சில தொழில்நுட்ப தகவல்கள் இருக்கு. ம் பொதுவா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா நாம பொருளோட அம்சங்கள், அதோட வேகம், திறனும் தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதை விட ஆழமான ஒரு விஷயம். ஆமா. ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சேவை அமைப்பு. அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தான் அலச போறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஒரு பொருளை விக்கிறது சுலபம். ஆனா இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தடையற்ற சேவையை கொடுக்கறது தான் உண்மையான சவால். ஆமா, அதுவும் ஆற்றல் துறையில. கரெக்ட். ஆற்றல் துறையில 1 மணி நேரம் வேலை நின்னு போனா கூட அது பல லட்ச ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கிடும். இந்த பியோர் பவர் 3.0 அமைப்பு அந்த நஷ்டம் வராம எப்படி தடுக்குதுங்கிறது தான் இந்த தகவல்களோட சாராம்சமே. சரியா சொன்னீங்க. இதை இப்படி யோசிப்போம். நீங்க ஒரு தொழில் முனைவோர்னு வச்சுக்கோங்க. உங்க தொழிற்சாலைக்கு ஒரு முக்கியமான மிஷினை வாங்குறீங்க. சரி. உங்க மனசுல வர முதல் கேள்வி என்னவா இருக்கும்? வாவ், இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காது. நிச்சயமா இருக்காது. அதுக்கு பதிலா, சரி இது நல்லா தான் இருக்கு, ஆனா நடுராத்திரியில இது நின்னு போச்சுன்னா யார் சரி பண்ணுவா? இந்த கேள்விக்கு ஒரு கம்பெனி எவ்ளோ நம்பிக்கையான பதில கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அதோட வெற்றி இருக்கு. ஆமா. இன்னைக்கு இந்த கேள்விக்கு இந்த அமைப்பு என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த நெட்வொர்க்கோட அளவை பார்ப்போம். இந்தியா முழுசும் 100க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட டீலர்கள், 100க்கு மேல. 1,00,000க்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள். இந்த நம்பர்ஸ கேட்ட உடனே எனக்கு ஒரு கேள்வி வருது. இவ்ளோ பெரிய நெட்வொர்க்குங்கிறது ஒரு பலமா இல்ல பலவீனமா? 100 கிளைகளை நிர்வகிக்கிறது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பொதுவா அளவு பெருசாகும்போது தரம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் இத வேற ஒரு கோணத்துல பாக்குது. எப்படி? அவங்க இத போர்க்களத்தில் சோதிக்கப்பட்ட பான் இந்தியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் இது ஒரே நாள்ல உருவானதில்ல. பியோர் எனர்ஜி நிறுவனத்தோட 10 வருஷ அனுபவத்துல ஒவ்வொரு பகுதியோட சவால்களையும் புரிஞ்சுக்கிட்டு மெதுவா ஏதோ உருவாக்கி இருக்கிறாங்க. ஓ, அப்போ இது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி. ஆமா. அதனால மும்பை மாதிரி ஒரு பெரிய நகரத்துல கிடைக்கிற அதே சப்போர்ட் மேகாலயால இருக்கிற ஒரு சின்ன ஊர் வாடிக்கையாளருக்கும் கிடைப்பதே இது உறுதி செய்யுது. இது ஒரு தந்திரோபாய உள்கட்டமைப்பு. இதோட தாக்கம் வெறும் வியாபாரத்தோட நிக்கலன்னு சொல்றாங்க. இந்த 1,00,000 வாடிக்கையாளர்களும் சேர்ந்து சுமார் 2,00,000 டன்னுக்கும் மேல கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சிருக்காங்க. ஆமா. அது ஏதோ பேருக்காக சொல்ற புள்ளி விவரம் இல்ல. அப்படியா? அதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு. 2,00,000 டன் கார்பன்ங்கிறது கிட்டத்தட்ட 40,000 கார்களை ஒரு வருஷத்துக்கு ரோட்ல இருந்து எடுக்கிறதுக்கு சமம். 40,000 கார்களா? ஆமா. இங்க அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா தன்னோட வாடிக்கையாளர் நெட்வொர்க்கையே ஒரு சுற்றுச்சூழல் சக்தியா மாத்திருக்கு. நீங்க உங்க பொருளை வாங்கும்போது வெறும் கன்சியூமரா மட்டும் இல்ல, கார்பன் உமிழ்வை குறைக்கிற ஒரு பெரிய இயக்கத்தோட பாகசுவாமி ஆகுறீங்க. இது ஒரு நல்ல பார்வை. இதுதான் ஒரு பொருளை சேவையா மாத்துறதோட உண்மையான சக்தி. சரி, இந்த அமைப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு வலுவானதுன்னு பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் தான். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சிக்கல் வந்தா இந்த பிரம்மாண்டம் நமக்கு கை கொடுக்குமா? அதுதான் உண்மையான டெஸ்ட். ஆமா, அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. பண கம்பெனிங்க விற்பனையோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிற இடத்துல இந்த அமைப்பு தன்னோட வேலைய ஆரம்பிக்குது. அவங்க இத சான்றளிக்கப்பட்ட வீட்டு வாசல் நிறுவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா? அதாவது பொருள் உங்க இடத்துக்கு வந்த சில மணி நேரத்திலேயே அந்த நிறுவனத்தால நேரடியா பயிற்சி கொடுக்கப்பட்ட நிபுணர்கள் உங்க இடத்துக்கு வருவாங்க. ஒரு நிமிஷம், இது பொதுவா எல்லா கம்பெனியும் செய்யறது தானே? இதுல என்ன ஸ்பெஷல்? வித்தியாசம் இருக்கு. இங்க 3வது நபருக்கோ இல்ல லோக்கல்ல இருக்கிற சாதாரண எலக்ட்ரிஷியனுக்கும் வேலையே இல்ல. ஓ, அந்த பொருளை உருவாக்கின கம்பெனியும் அவங்களோட சர்டிஃபைட் டீலரும் மட்டும்தான் இந்த முழு ப்ராசஸையும் கையாளுறாங்க. யூடியூப் வீடியோ பார்த்து ஒருத்தர் பொருத்துறதுக்கும் அந்த மிஷினோட ஒவ்வொரு பாகத்தையும் தெரிஞ்ச ஒரு நிபுணர் பொருத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அவங்க அந்த இடத்தை பார்வையிடுறதுல இருந்து உண்மையான லோட ஏத்தி டெஸ்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே செய்யறாங்க. இது முதல் நாள்ல இருந்தே பாதுகாப்பையும் முழுமையான செயல்திறனையும் உறுதி செய்யுது. இதுதான் பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் உங்கள் வீட்டு வாசலில்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். சரி, ஆரம்பம் நல்லா இருக்கு. இன்ஸ்டால் பண்ணியாச்சு, எல்லாம் நல்லா ஓடுது. இப்போ நாம அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். 6 மாசம் கழிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த மெஷின்ல ஒரு சின்ன பழுது ஏற்படுது. உங்க உற்பத்தி மொத்தம் நிக்குது. இப்போ என்ன நடக்கும்? வழக்கமா நாம எங்கேயோ இருக்கிற ஹெட் ஆபீஸோட கஸ்டமர் கேரை கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்க ஒரு ஆளை அனுப்புற வரைக்கும் பல நாள் காத்திருக்கணும்.
அந்த ஒவ்வொரு நாள் காத்திருப்பும் ஒரு தொழில் முனைவோருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். அதேதான். அந்த வலியும் விரக்தியும் தான் பல தொழில்களை முடக்கி போடுது. இங்க தான் இந்த அமைப்போட முக்கியமான அம்சம் வருது. அதுதான் உள்ளூர் மயமாக்கப்பட்ட பராமரிப்பு. உள்ளூர் மயமாக்கப்பட்ட பராமரிப்பா? ஆமா. அதாவது ஒரு சிக்கல் வந்தா நீங்க டெல்லிலயோ பெங்களூர்லயோ இருக்கிற ஹெட் ஆபீஸ கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஊர்லயே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற டீலரை தொடர்பு கொண்டா போதும். ஓ, அப்ப சரி செய்யறது, வாரண்டி கிளைம் பண்றது எல்லாமே அங்கேவா? எல்லாமே அங்கே கையாளப்படும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது கிரே மார்க்கெட்ல இருந்து வர பொருட்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேயும் தான் லோக்கல் மெக்கானிக்ஸ் இருக்காங்களே. மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு. கிரே மார்க்கெட்ல விக்கிற பொருட்களுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்கிறது குதிரை கொம்பு. ஆமா, அது பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன பார்ட் போனா கூட அந்த முழு மிஷினையும் தூக்கி போட வேண்டிய நிலை வரலாம். ஆனா இங்க உதிரி பாகங்களும் சரி, பயிற்சி பெற்ற நிபுணர்களும் சரி, உள்நாட்டிலேயே உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க. அப்போ பழுது நீக்கிற நேரம் ரொம்ப குறையும். ஆஹா. ஆனா ஆட்கள் ஆண்டுகள சில மணி நேரத்துல முடிஞ்சிடும். இதத்தான் அவங்க தேசம் தழுவிய சேவை, உள்ளூர் மட்டத்துல ஆதரவு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. புரியுது. அதாவது ஒரு தேசிய நிறுவனத்தோட பலம், ஒரு உள்ளூர் கடையோட அணுகுமுறை, ரெண்டும் ஒரே இடத்துல கிடைக்குது. ஆனா இங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. 100க்கும் மேற்பட்ட டீலர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சென்னையில இருக்கிற ஒரு டீலரோட டெக்னீஷியனும், ராஜஸ்தான்ல ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற டீலரோட டெக்னீஷியனும் ஒரே தரத்துல இருப்பாங்களா? இதை எப்படி ஒரு கம்பெனி கட்டுப்படுத்த முடியும்? இதுதான் பரவலாக்கப்பட்ட அமைப்போட மிகப்பெரிய சவால். இத சமாளிக்க அவங்க தரப்படுத்தப்பட்ட திறன்கள் அப்படின்னு ஒரு முறைய கையாள்றாங்க. தரப்படுத்தப்பட்ட திறன்களா? ஆமா. நாடு முழுசும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்களுக்கும் கடுமையான பயிற்சி திட்டங்கள் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஏஐ சார்ந்த வெபினார்கள் மூலமா தொடர்ந்து அவங்க திறன்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏஐ சார்ந்த வெபினார், அது கேட்க சுவாரஸ்யமா இருக்கே. அது எப்படி வேலை செய்யும்? யோசிச்சு பாருங்க, ஒரு புது மாடல் மெஷின் வருது, இல்லனா ஒரு பொதுவான சிக்கல் திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சுப்போம். சரி. உடனே ஒரு ஏஐ கருவி அந்த சிக்கலை பத்தின ஒரு இன்டராக்டிவ் ட்ரைனிங் செஷனை உருவாக்குது. நாடு முழுசும் இருக்கிற டெக்னீஷியன்கள் அவங்க மொபைல் போன்லயே அந்த பயிற்சியில கலந்துக்கலாம். ஓ, அப்போ நேரடியா சந்தேகங்கள் கேட்கலாமா? சந்தேகங்கள் கேட்கலாம், விர்ச்சுவல் சூழல்ல பழுது நீக்கி பழகலாம். இதனால சென்னையில இருக்கிற டெக்னீஷியனுக்கு என்ன தெரியுமோ அதே திறன் தான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற டெக்னீஷியனுக்கும் இருக்கும். அட, இது சூப்பர். டெக்னாலஜிய வச்சு குவாலிட்டிய ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. சரி, டெக்னீஷியன் ரெடியா இருக்காரு. ஆனா அவருக்கு தேவையான ஒரு ஸ்பேர் பார்ட் உள்ளூர் டீலர் கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா என்ன பண்றது? மறுபடியும் காத்திருக்கணுமா? இங்கேயும் டெக்னாலஜி தான் உதவுது. இந்த தகவல்கள்ல எல்லைகளற்ற கிடங்கு அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க. எல்லைகளற்ற கிடங்கா? ஆமா. ஒவ்வொரு டீலரும் ஒரு தனித்தீவு மாதிரி செயல்படுறதில்ல. அவங்களோட இன்வென்டரி சிஸ்டம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கும். உங்க லோக்கல் டீலர் கிட்ட ஒரு பார்ட் இல்லைன்னா உடனே சிஸ்டம் செக் பண்ணிடுமா? கரெக்ட். சிஸ்டம் உடனே பக்கத்துல எந்த டீலர் கிட்ட அந்த பார்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க இருந்து சில மணி நேரத்துல அதை வரவழைச்சிடும். அப்படி என்றால் ஒரு டீலரோட கிடங்குங்கிறது ஒரு வகையில ஒட்டுமொத்த நெட்வொர்க்கோட கிடங்கு மாதிரி செயல்படுது. சரியா சொன்னீங்க. ஒரு டீலர் தனியா இல்ல, அவர் ஒரு பெரிய கூட்டு முயற்சியோட ஒரு பகுதி. இது பல வாரங்கள் ஆகிற காத்திருப்பு நேரத்தை சில நாட்களா குறைச்சிடும். நிச்சயமா. அதுதான் ஒரு நெட்வொர்க்கோட உண்மையான வலிமை. சரி, இதெல்லாம் பழுது நீக்கிறது, பராமரிப்பை பத்தி. ஒரு வாடிக்கையாளரா என்னோட நீண்ட கால முதலீட்டுக்கு இந்த அமைப்பு வேற என்ன பாதுகாப்பை கொடுக்குது? இது ஒரு முழுமையான ஆயுட்கால நிர்வாகத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு உங்க ஆற்றல் தேவை 30 கிலோவாட்டா இருக்கலாம். சில வருஷத்துல உங்க தொழில் வளர்ந்து அது 300 கிலோவாட்டா மாறலாம். அப்ப புதுசா வாங்கணுமா? தேவையில்ல. இருக்கிற அமைப்போட திறனை சுலபமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பழைய சிஸ்டம்ஸ்க்கு பைபேக் ஆப்ஷனும் இருக்கு. ஓ, இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, உங்க முதலீட்டை காலத்துக்கு ஏத்த மாதிரி இது பாதுகாக்குது. இதுல ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது, கூட்டாளர்கள் கொடுக்கிற 12 ஆண்டு நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதங்கள், அதுவும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படாததுன்னு சொல்லிருக்காங்க. இது கேட்கறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்கே. ஒரு கம்பெனி எப்படி இவ்ளோ பெரிய நிதி பொறுப்பை ஏத்துக்கும்? இதோட மார்க்கெட்டிங் தந்திரமா? இது ஒரு கணக்கிடப்பட்ட இடர்னு சொல்லலாம். அதாவது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். ஒரு நிறுவனம் தன்னோட தயாரிப்போட தரத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குங்கிறதோட வெளிப்பாடு இது. அப்போ அடுத்த 12 வருஷத்துக்கு, ஆமா, அடுத்த 12 வருஷத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விலை ஏறினாலும் சர்வீஸ் சார்ஜ் உயர்ந்தாலும் அது உங்களை பாதிக்காது. உங்க பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு இருக்கிற விலையிலே உறைஞ்சிடும். ஒரு பிசினஸோட பட்ஜெட்க்கு இது எவ்வளவு பெரிய விஷயம்? இது மார்க்கெட்டிங் தந்திரத்தை விட வாடிக்கையாளர் நம்பிக்கையை வென்றெடுக்கிற ஒரு நீண்டகால உத்தி.
இந்த தகவல்களோட இறுதியில டீசல் விலை உயர்வு, அப்புறம் பிஎஸ்எஸ் சந்தையோட வளர்ச்சி பத்தியும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஸ்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஆமா. இந்த சந்தை வருஷத்துக்கு 34% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்துல சிஏஜிஆர் வளருதுன்னு சொல்றாங்க. இந்த 34 சிஏஜிஆரை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. டீசல் விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அது ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. அதே நேரம் பிஎஸ்எஸ், அதாவது பெரிய பேட்டரிகள்ல ஆற்றலை சேமிக்கிற தொழில்நுட்பத்தோட சந்தை ஒவ்வொரு வருஷமும் 34% அப்படிங்கிற அசுர வேகத்துல வளருது. 34%? சுலபமா சொல்லணும்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் இந்த சந்தை இரட்டிப்பாகுது. டீசலை நம்பியிருக்கிறது விலை உயர்ந்ததாகவும் நம்பகத்தன்மையற்றதாகவும் மாறிட்டு வருது. ஆனா பேட்டரியை நம்பியிருக்கிறது புத்திசாலித்தனமாகவும் எதிர்காலத்துக்கான சரியான முதலீடாகவும் மாறிட்டு வருது. இந்த அமைப்பு அந்த மாற்றத்தோட மையத்துல இருக்கு. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து தெரியறது என்னன்னா, ஒரு பரந்து விரிஞ்ச நாடு தழுவிய நெட்வொர்க் எப்படி மிக நெருக்கமான தனிப்பட்ட உள்ளூர் ஆதரவை கொடுக்க முடியுங்கிறது தான். ஆமா. இது வெறும் ஒரு தயாரிப்பு இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முழுமையான நம்பகமான சேவை அமைப்பு. நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு, பழுதானால் யார் சரி செய்வார்கள்? அதுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற எங்க பயிற்சி பெற்ற நிபுணர் சில மணி நேரத்துல சரி செய்வார். அவருக்கு தேவையான உதிரி பாகங்களும் உடனே கிடைக்குங்கிறது தான் இவங்களோட உறுதியான பதிலா இருக்கு. அருமை. இந்த கலந்துரையாடலை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா மாறிட்டு வர்ற இந்த காலத்துல ஒரு முக்கியமான பொருளை, குறிப்பா உங்க தொழில் அல்லது வீட்டோட ஆதாரமா இருக்கிற ஒன்ன வாங்கும்போது அதோட விலையையும் அதுல இருக்கிற நவீன அம்சங்களையும் மட்டும் பார்க்கறது போதுமா? நல்ல கேள்வி. இல்ல 5 வருஷம் கழிச்சு ஒரு சிக்கல் வரும்போது நமக்கு யார் உறுதுணையா நிப்பாங்க, அந்த ஆதரவு அமைப்பு எவ்வளவு வலிமையானதுங்கிறதையும் சேர்த்து யோசிக்கணுமா? ஒரு பொருளோட விலைங்கிறது ஒரு முறை கொடுக்கறது. ஆனா அதோட பராமரிப்பு செலவும் அது கொடுக்கற மன நிம்மதியும் பல வருஷங்களுக்கு தொடர்றது. இதுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதை சிந்திச்சு பாருங்க.